மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் பிப்ரவரி 8 வேப்பூர் பாசார் கடலூர். நேர்களை வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். இன்னொரு 20-30 நாளில் கூட தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் அப்படின்ற, இந்த மாத இறுதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் கூட்டணியே இதாக இல்லை, செட்டிலாக இல்லை அப்படின்ற பிம்பம் ஒரு 6 மாதமாக இருந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி, பிஜேபி, ஏடிஎம்கே அவங்க சேர்ந்ததே பிரச்சனை. சேர்ந்ததுக்கு அப்புறம் கட்சிக்குள்ள பிரச்சனை, இந்த பக்கம் கட்சிக்குள்ள பிரச்சனை, இவர் அதிருப்தி, அவர் அதிருப்தி, அவர் விலகிட்டார், இவங்க எப்படி இணைவாங்க, இவங்களை நம்பி யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு ஒரு 7-8 மாதமாக இதை பற்றியே பேசியாச்சு. பட் ஆனால் இங்கே வந்து திமுக கூட்டணி ரொம்ப ஸ்டெடியாக இருக்குன்னு பேசப்பட்டதே தவிர முக்கியமான காலகட்டத்தில் அது தடுமாறுகிறதோ அப்படின்ற கேள்வி வந்திருக்கிறது. திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது அப்படின்னு 2016 இருக்கக்கூடிய பிம்பம் முக்கியமான காலகட்டத்தில் பறிப்போய் விட்டதா? பழைய திரைப்பட பாடல் ஒன்று ஞாபகம் வருது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும் அப்படின்னு ஒரு பாட்டு. யதார்த்தமான பாடல். அது உலக இயல்பை சுட்டி காட்டுகிறது. வலிமையாக இருக்கும், வலிமையாக இருந்து கொண்டு இன்டாக்டுங்கிற ஒரு வார்த்தையை எல்லோரும் எல்லா தளத்துலையும் பயன்படுத்துவாங்க. நாங்கள் இன்டாக்டாக இருக்கோம்னு சொல்லுவாங்க. அங்கே இப்படி ஆடிட்டுருக்கு. இது எங்கே சேரப்போகுது? ஜெல்லாகலை. இதுவும் ஊடகத்தில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. ஜெல்லாகலை. இது ஜெல்லாகி கம்மாகி பேஸ்ட் ஆகிடுச்சு. எந்த கணி? என்டிஏடி. இப்போ களத்தை பார்க்கும்போது இது ஒன்று புதுசாக சொல்லலை. இன்டாக்டாக இருக்குதுன்னு சொன்னது கடந்த உள்ளாட்சி தேர்தல் காலத்திலேருந்தே தொடங்கப்பட்டது. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக அணி இது ஒரு பக்கம். திமுக அணியில் இடம்பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே அதிருப்தி தொடங்கியாச்சு. கிட்டத்தட்ட அதே 2 ஆண்டு அல்லது 1.5 ஆண்டு காலமாக இடதுசாரி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையிலான புரிதலின்மை அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது அதிருப்தி, எந்த வார்த்தை வேணால் பயன்படுத்திக்கலாம், அது இருக்குது. ஆக இன்டாக்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற காலத்தில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலே. ஏன் அப்படின்னா, நான் சொல்கிறேன், உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அப்போ நடந்தபோது பல இடங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து, ஊராட்சி அல்ல மாநகராட்சி, இது போன்ற பதவிகள் தருவதாக முன்னாடியே கூட்டணி போது பேசப்பட்டது. இதே கட்சிகள், நான் சொல்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, 4 மேஜராக இருக்கிற கட்சி. சின்ன விட்டுருவோம். அதில் மக்கள் நீதி மையம்ங்கிற சின்ன கட்சியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதை விட்டுருவோம், நம்ம அதை பற்றி இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் அவங்க எப்படின்னாங்கிறது இல்லை. இந்த கட்சிகளுக்கு உரிய பதவி தரலைன்னு எல்லா கட்சிகளிலுமே முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட் விட்ட சம்பவங்கள் நிறைய. நான் ஒரு கட்டத்தில் சொல்ல, கேஎஸ் அழகிரி எங்களை திமுக நடத்துவது மிகவும் வேதனை தருகிறது புலம்பிட்டார். நான் அந்த வார்த்தை இடஒதுக்கீடு, அந்த பிரச்சனை சீட் ஒதுக்கீடு போகும்போது கண்ணீர் சிந்திருக்கிறார். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதை அவ்வளோ தூரம் வேதனைப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் அடக்கி வச்சுருந்தாங்க. என்ன நம்பிக்கையில்? ஏதோ ஒரு கட்சத்தில் கலைஞர் கருணாநிதி போல் சரி கட்டிவிடுவார். கருணாநிதியும் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் கலைஞருக்கு வந்து தேர்தல் களம் என்பது முக்கியம். தேர்தல் களத்தை கவனமாக அதில் சிதறக்கூடாதுன்ற அந்த நேரத்தில் பேச்சப் பண்ணிடுவார். அவருக்கென்று ஒரு சில ராஜதந்திர அணுகுமுறை உண்டு. கீழ்நிலையில், அதாவது மாநில அளவிலான காங்கிரஸ் கட்சியினர் ஏதேனும் போர்க்குரல் எழுப்பினா தேசிய அளவில் போயிடுவார். உதாரணத்துக்கு, இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்ட காலம் EVKS இளங்கோவன் தலைமையில் இருந்தபோது. நான் கொஞ்சம் பழைய ஹிஸ்ட்ரியை ஏன் எடுக்கிறேன்னா, இப்போ அண்மை காலமாக இருந்த சம்பவங்கள் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, மறுமலர்ச்சி திமுகவை தவிர எல்லா கட்சியுமே, அதாவது கூடுதல் இடங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி 4 சொல்லியிருக்காங்க. மதிமுக சொன்னதை வாங்கிப்பாங்க. ஆனால் இந்த 4 கட்சிகளுமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவிர, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த காலத்தில் ஆட்சியில் பங்குன்னு தேசிய அளவில் விரும்பினதில்லை, தமிழ்நாட்டிலையும் அந்த விரும்பினதில்லை. மற்ற 2 கட்சிகளான காங்கிரஸ் கட்சியும் VCKவும் ஆட்சியில் பங்குங்கிற கோரிக்கையும், கூடுதல் இடங்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஒதுக்காதது வருத்தம்ங்கிறது ஒன்று, அது 2வது கூடுதல் இடங்கள் வேணும்னு கேட்குறது 2வது, 3வது ஆட்சியில் பங்கு.
இந்த ஆட்சியில் பங்கு வந்து இன்று நேற்றில் காங்கிரஸ் கட்சி கடந்த பல ஆண்டுகளாகவே கோரி வருகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி EVKS இளங்கோவன் காலத்திலையும் வந்தது. ஆனால் கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணுவார்னா, இங்கே இவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்க மாட்டார், மாநில தலைவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டார். நேராக தேசிய அளவில் போய், அப்போது ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ, அப்போது சோனியா காந்தி ஆக்டிவாக இருந்தாங்க, அவங்கக்கிட்ட போய் சரி கட்டிடுவார். அதுக்கு சில தந்திரங்களையெல்லாம் கூட பயன்படுத்துவார். 2006 கலைஞர் கருணாநிதி மைனாரிட்டி அரசாகத்தான் பொறுப்பேற்ற ஆட்சியை நடத்தினார். 5 ஆண்டுகள் பூர்த்தி பண்ணிட்டார். அதில் வந்து 96 சீட்டுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அது வந்து ஆட்சி அமைப்பதற்கான பலமுள்ள கட்சி இது இல்லை. ஆனால் ஒரு 30 பேர் ஆதரவு, 30 பேராவது ஆதரவு கொடுக்கணும் அவங்களுக்கு. 117 118 அந்த சட்டசபையில் பலமாய் மெஜாரிட்டி அமைவதற்கு 180 180 இல்லை 118க்கு வந்து 96, கிட்டத்தட்ட 12 சீட்டு கம்மி. ஆனால் அவர் காங்கிரஸ் கட்சி பாமகவும் ஆதரவு கொடுத்தது. காங்கிரஸ் கட்சி தான் அப்போ குரல் எழுப்பியது EVKS இளங்கோவன். ஆனால் இப்போ என்ன பண்ணாருன்னா, சென்ட்ரல் நேஷனல் லெவலில் போயிட்டார். 1 மத்தியிலே UPA ஆட்சி வேறு இருந்தது. 2வது 3வது என்ன பண்ணுவார்னா, ஒரு வயமீடியா ஒரு ஃபார்முலா கொடுப்பார். பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சது. நீங்கள் ஆட்சி அமைப்புங்கள், நாங்கள் பங்கு கேட்க மாட்டோம். அதாவது திமுக காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கு கேட்காது. தேசிய அளவில் இல்லை, பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில். அது எவ்வளோ பெரிய மாநிலம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அங்கே நாங்கள் பங்கு கேட்க மாட்டோம். அதே மாதிரி இங்கே நீங்கள் பங்கு கேட்காதீங்க. இப்படி ஒரு ஃபார்முலாவை மத்தியில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டார். அவங்க வந்து என்ன கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா, சரின்ட்டாங்க. ஆனால் விட்டு கொடுக்குறாரே அப்படின்ட்டு. உண்மையில் பாண்டிச்சேரியில் நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்தால் எத்தனை பேர் கொடுக்க முடியும்? 1. எவ்வளோ பெரிய மாநிலம்? 2. ஆனால் அப்படி சொல்லி சமாதானப்படுத்திட்டார் இந்த சாதுரியத்தோட. ஆனால் இந்த முறை நல்லா கவனிக்கணும். இந்த குரல் எழுந்ததில் ஆட்சியில் பங்கு என்ற குரலும் அதிக இடங்கள் என்ற குரலும் மாநிலத்திலிருந்து தோன்றவில்லை. மாநில காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியிலிருந்து தொடங்கவில்லை, தேசிய தலைவர்களிடமிருந்து வந்து. இதை முதல்ல எழுப்பினது யார்? கிரீஷ் சோடங்கர். இன்னமும் இருக்கார், இன்னமும் ஆக்டிவாக இருக்கார், இன்னமும் குடைச்சல் கொடுத்துட்ருக்கார். அந்த வார்த்தையை பயன்படுத்துறது சரியாக தப்பான்னு தெரியல. ஓரளவு திமுகவினர் ஏதோ ஒரு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துவதற்கான அறிக்கையை வெளியிட்டு கொண்டிருக்கிறார். அவர் தான் திருநெல்வேலியில் நடந்த சில மாதங்களுக்கு முன் நடந்த கூட்டத்தில் சொன்னார், 117 இடங்கள்னு நினைக்கிறேன். இது வந்து 1980 பகிர்ந்தளிக்கப்பட்ட நம்பர். அதே அளவு கேட்டார், அப்போ தொடங்கினார். ஆனால் அதுக்கு உடனே KS அழகிரி சப்பக்கட்டை கட்டினார். அதாவது அப்படி கேட்கல, 60 இடங்களில் நாங்கள் வலுவான இடங்கள், நாங்கள் வலுவாக இருக்கிற இடங்கள் 60 இடங்களில் நாங்கள் 60 இடங்கள் தரணும்னு திமுகவை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏதோ அதுக்கு அப்படி யார் 30 கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோ ஒன்றும் தெரியல. அது சமாதானம் பண்ணால் கூட குரல் எழும்பியது தேசிய கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பிரதிநிதி 1, பின்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி, அதுக்கடுத்து ஒவ்வொரு கட்டத்திலும். ஆனால் தேசிய அளவிலேருந்து சிதம்பரம் வந்து சமாதானமும் பண்ணுவார். நம்ம வந்து அதிக இடங்கள் கேட்கக்கூடாது, கிடைக்கிற இது பண்ணி வச்சுக்கணும், கொடுத்தா வாங்கிக்கணும், ஆட்சியில் பங்குன்னு இப்போ பேசக்கூடாது. ஆனால் அவர் சொன்னதுலேயும் ஒரு பொடி இருக்குது. ராகுல் காந்தி கிட்ட சிதம்பரம் பேசியதாக சொல்லப்படுகிற தகவல் ஊடகத்தில் வந்தது தான் சொல்கிறேன். என்ன சொன்னார்னா, இப்போ ஆட்சியில் பங்குன்னு கேட்க வேணாம், கேட்டால் ஒர்க் பண்ண மாட்டான் திமுகக்காரன். ஏன்னா இவங்களுக்கு ஆள் இல்லையே, களத்தில் வேலை செய்கிறது திமுக தானே. அதைத்தான் KNR பல்லக்கு தூக்கணுமான்னு சொன்னார்ல. அது என்ன அர்த்தம்? நாங்கள் தான் தூக்கி உங்களை சுமந்துட்டுருக்கோம், நீங்கள் எங்களை சுமக்கலை, மியூச்சுவல் பலம் கிடையாது, நாங்கள் தான் உங்களுக்கும் சேர்த்து வேலை செய்யணுன்றது அர்த்தம். அது மாதிரி நிறைய இது மாதிரி வந்து சிதம்பரம் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களும் மெசேஜ் பாஸ் பண்ணி, அதனால் வேண்டாம் இப்போ கூட்டணி கண்டினியூ பண்ணுறது இப்போ வேண்டாம். அதை கூட்டணி கண்டிப்பாக, அதாவது அவர் சொன்னதாக சொல்லப்படுகிறது, கூட்டணி வேணும்னு சொல்லக்கூடிய கேம்பில் ஒருவர் வர்றவர், அவருக்கு வந்து திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு, அது வேறு விட்டுருவோம். அதில் கூட என்ன அதில் கூட ஒரு பொடி வச்சுருக்காரு, ஒருவேளை திமுக அறுதி பெரும்பான்மை பெறாவிட்டால் அப்போ கேட்கலாம். அதாவது EVKS இளங்கோவன் 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு முன்வைத்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. இவ்வளவு குழப்பங்கள், கலைவரங்கள், இவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலின்மை,
இது வந்து ஜெல் ஆயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளமாக இல்லையா? அப்போ களத்தில் எப்படி வேலை செய்வாங்க? அப்போ நாளைக்கு திமுக தொண்டர்கள் தங்களுடைய கட்சியை சார்ந்த தலைவர் பிரமுகர்களுக்காக களத்தில் பணியாற்றி அவர்களே எம்எல்ஏக்கள் ஆக்குவாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காக அவங்க வேலை செய்வாங்களா? மனமும் வந்து வேலை செய்வார்களா? சான்ஸே கிடையாது. திரும்ப 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 சொல்லியும் பயனில்லை. ஒன்று. ரெண்டாவது, தேசிய அளவிலே காங்கிரஸுக்கு நாளுக்கு நாள் செல்வாக்கு குறைந்து வருது. நல்லா பாருங்கள், ஹரியானா இது டெல்லி ஆம் ஆத்மி, பஞ்சாபில் ஆம் ஆத்மி காங்கிரஸை சீன்றதில்லை. தேஜஸ்வி பீகாரில் காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு நடத்தினார் எல்லாருக்கும் தெரியும். திரிணாமுல் கேட்கவே வேண்டாம். ஆக வடநாட்டில் இருக்கிற செல்வாக்குமிக்க அந்தந்த மாநிலத்தில் செல்வாக்குமிக்க கட்சிகளான இந்த ஆர்ஜேடியோ அது டிஎம்சியோ, மம்தா பானர்ஜியுடைய டிஎம்சி கட்சியோ, ஆம் ஆத்மியோ காங்கிரஸை மறிக்கலை. அங்கே செல்வாக்கு எழுந்து போச்சு. இங்கே திமுக என்ற ஒரு மாநில கட்சி மட்டும்தான் செல்வாக்கில் சரி போயிட்டு போகிறதுன்ற இருக்காங்க. இவங்களையும் இந்த மாதிரி கேட்டால் இரிட்டேட் ஆவாங்க. நான் சொல்கிறது யதார்த்த களத்தை சொல்கிறேன், நான் லீடர்ஸ் லெவல்லையும் சொல்லலை, கீழ்மட்டம். இது இந்திய கூட்டணிக்கே பெரும் ஆபத்தாக முடியும். அதுக்கு இது ஒரு காங்கிரஸ் மட்டும் சொல்லி காங்கிரஸ் போர்ஷன் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். இதுவே இந்திய கூட்டணிக்கு அல்லது இந்தியா பிளாக் அப்படி தானே சொல்லணும், இல்லைன்னா அவங்க வருத்தப்படுங்க. இந்தியா பிளாக்கில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா பிளாக், தமிழ்நாட்டில் இந்தியா பிளாக்குன்னே ஒன்று இருக்கான்னு தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, சோசியல் ப்ராக்ரெசிவ். அது ஒன்று. ஏன்னா திமுக தலைமையிலான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. அவங்க தேசிய அளவில் இந்திய கூட்டணியில் இல்லை. இந்தியா பிளாக்கில் அவங்க கிடையாது. கம்யூனிஸ்டுகள் இருக்காங்களா? இல்லை, இருக்காங்கன்ற மாதிரி அவங்க சொல்லி இன்னும் சொல்கிற திரிணாமுல் காங்கிரஸே இந்தியா பிளாக்கில் இல்லை, வெளியேறி விட்டதாக ஒரு முறை சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம அதை கணக்காக எடுத்துக்க முடியாது. ஆனால் ஒருவேளை அப்படியே எடுத்துக்கிட்டால் கூட தொண்டர்கள் மத்தியில் ஒருங்கிணைந்த மனநிலை இது. நான் காங்கிரஸ் பற்றி சொல்லிட்டேன். விடுதலை சிறுத்தைகள் வரட்டும். விடுதலை சிறுத்தைகள் வந்து சென்ற முறை மக்களவை தேர்தலில் 2 தனி தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இடப்பங்கீட்டை பொறுத்தவரை 3வது இடமும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். கள்ளக்குறிச்சி பொது தொகுதி, பொது வேட்பாளர், எங்கள் கட்சியை சேர்ந்த பொது வேட்பாளரை களம் இருக்கணும்ன்ட்டு கள்ளக்குறிச்சியில் இடம் கேட்டு அழுத்து கடைசியில் தராமல் போனாங்க. ஏன்னா அந்த சூழலில் ஒருவேளை கள்ளக்குறிச்சியிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டால் 3 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் வரும். வெற்றி பெற்றிருப்பாங்க. இப்போ இல்லை கிடைச்ச தேர்தல் நிலவரத்துப்படி அதுதான் அவங்க. ஸோ அவங்களுக்கு கணிசமான இடங்களுக்கு கொடுத்து விட்டால் அவங்க வளர ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்று. அவங்க வளர்ந்துட்டால் அவங்கள பார்த்துட்டு மற்ற கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் இன்னொரு நிர்பந்தம் இருக்குது. நாளுக்கு நாள் தேய்ந்து வருகிறார்கள். ஐ திங்க் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில கட்சியாகத்தான் இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி கூட தேசிய கட்சியாக இன்னமும் பெற்றிருக்குது. ஒருவேளை அவர்களுக்கு போதிய இடங்கள் கிடைக்காமல் போனால் வெற்றி வாய்ப்பும் கரஸ்பாண்டிங்காக குறைஞ்சுன்னா வாக்கு சதவீதம் வாக்குகள் குறையும். நம்முடைய தேசிய அந்தஸ்தை மார்க்சிஸ்ட் கட்சியும் மாநில கட்சி போதிய திருப்தி, அதை அந்தஸ்து இழக்கப்பாங்களா இல்லையே தெரியாது, ஆனால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற கவலை அவங்களுக்கு. ஸோ திமுகவோட இருந்துட்டு கூட சீட்டு அதிகமாக கேட்டால், ஏன் சீட்டுக்கு நான் இப்போ அதுக்கு வரேன். ஏன் சீட்டு கேட்கணும் அப்படின்னா, வெற்றி வாய்ப்பு திமுக அணிக்கு போதிய அளவு இல்லை. சார் நான் 2 பேருமே ஜெயிச்சிட்டான் அப்படின்னா கவலைப்பட மாட்டேன். கிரிக்கெட் டீமில் ஒரு 2 பவுலர் தான் துணிஞ்சு இறங்கும் ஒரு டீம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, 2 பவுலர் தி பெஸ்ட், வேர்ல்டில் தி பெஸ்ட்டு 2 தி பெஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. எனக்கு கவலையே கிடையாது. இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் போட்டு அத்தனை விக்கெட்டை அடிச்சிடுவான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். ஆனால் வெற்றி பெறக்கூடிய சூழல் முன்பு போல் இருக்கிறதா என்ற சந்தேகம் எல்லா கட்சிகளுக்கும் இருப்பது போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, திமுக கூட இருக்கலாம். அதனால என்ன, திமுக வந்து இது மார்க்சிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கிற சீட்டு போதாது.
கடந்த தேர்தல்களில் 10 சீட்டு போட்டால் 10 சீட்டும் வந்துடும், 40 சீட்டு போட்டால் 40 சீட்டும் வந்துடுச்சு. இனி அதே நிலை நீடிக்குமான்னு சொல்ல முடியும். ஏன்னா ஆட்சி மீதான அதிருப்தி வளர்ந்து வருது. சரி, இவங்களுக்கே, உங்களுக்கு எனக்கும் பொதுமக்களுக்கும் சொல்லலை, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே திமுக மீதான அதிருப்தி அதிகரித்து வருகிறது. தொழிலாளர் விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள், தொழிலாளர் விரோத நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்குது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொண்டர்கள் மனம் வந்து வேலை செய்வார்கள். ஒன்று. ரெண்டாவது, கூட கிடச்சுன்னா திமுக மீதான அதிருப்தி நம்ம மேலே படும் இல்லை, நம்ம மேலே அது தாக்கம் ஏற்படுத்தும் இல்லை. ஆகையினால கூடவே கேட்டு வைப்போம். எனக்கு 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கவலை இல்லை. ஆனால் 2 பேர் வருவாங்களே இல்லையான்னா, 2 பேர் வரணும்னா ஒரு 4 பேராவது இருக்கணும். ஸோ கூட கேட்குறாங்க. அவங்களோட லாஜிக் புரியுதா நான் சொல்கிறது. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலை, விடுதலை சிறுத்தைகள் சொல்லிட்டேன், காங்கிரஸ் கட்சியின் நிலைமை சொல்லிட்டேன். ஆக பிரதான கட்சிகள் எல்லாமே கூடுதல் இடங்களை கேட்கிறார்கள். ஆட்சியில் பங்கு என்பதை காங்கிரஸ் மட்டும் வலியுறுத்து. அதுக்கான ஒரு காரணம் உண்டு. ஆக இத்தனை காரணங்களால் நான் ரொம்ப விரிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மறுமலர்ச்சி திமுக எதுவும் பேசலை, அவங்களுக்கு கொடுக்கறதே அதிகம் போல் இருக்குது. அவங்க சொந்த சின்னத்தில் கேட்குறாங்களே, கேட்குறாங்க சார். கொடுப்பாங்களான்னு தெரியாதா? அது தெரியாது. தீப்பெட்டி சின்னம் சொந்த சின்னம்னு சொல்லிட்டு தீப்பெட்டி தீக்குச்சி சின்னமோ ஏதோ வாங்குவாங்க. சொந்த சின்னமாக இருக்கிற, சொந்தமாக பாப்புலராக இருக்கிற சின்னம் வேணும். நாம் தமிழர் கொடுத்தா சொந்த சின்னம் இருக்குது, மக்கள் நீதி மையத்துக்கு சொந்த சின்னம் இருக்குது. அதில் மக்கள் நீதி மையத்தை பற்றி ஒரு கருத்தை சொல்லி ஆகணும். அவங்களுக்கு அதிக இடங்கள் கேட்டிருக்காங்க. 10 2 இலக்கம் 15 வலுவான தொகுதிகளில் 12 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களாம். 12வது வேணும்னு கேட்க இரட்டை இலக்கம் எதிர்பார்க்காங்க. ஆனால் அது தருவார்களா? தந்துட்ட இப்போ 200 இடங்களும் திமுக அப்படின்னு சொல்கிறது மூலமாக திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுபவர்கள், அப்படி தான் நம்ம இன்டர்பிரேஷன் எடுத்துக்கணும். மீதி மற்ற கட்சிகளுக்கு போச்சுன்னா கூட அந்த 200 இடங்களில் திமுக ஒரு இலக்குன்னு வச்சுப்போம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடணுமா, கமலோட கட்சிக்கு ஒரு 10 சீட்டு கொடுக்கணும்னா அந்த 200ல் 10 குறையும், 190 ஆகிடும். வேண்டாம், நம்ம நிறைய இடங்களில் உதயசூரியன் நிறைய இடங்களில் இருக்குது. ஏன்னா நாளைய தினம் கட்சி பிளவுபடாமல் இருக்குது. உதயசூரியன் சின்னத்தில் கொறடா பிறப்பித்த உத்தவை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட ஒருவர் உதயசூரியன் சின்னத்துக்கு சொந்தமான திமுக கட்சியினோட கொறடா பிறப்பித்த உத்தரவை மீறினால் தகுதி இழப்பு விடும் இல்லையா? ஆகையினால உதயசூரியன் அதுக்கு தான் யோசிச்சு தான் திமுகவும் நினைக்கிறது. அதுக்கு தான் உதயசூரியன் சின்னத்தை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அது ஒன்று. அப்போ மக்கள் நீதி மையம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் மெனக்கெட்ட அவங்களுக்கு டார்ச் லைட்டு கொடுத்துருக்காங்களே தேர்தல் ஆணையம், என்ன அர்த்தம் அது? ஸோ இதில் தான் வந்து காங்கிரஸோட யுக்தி தான் கேள்வியாகவும் இருக்குது. காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம், ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது, நம்ம வந்து மே மாதத்துக்கு பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்ற நகர்வில் அந்த முடிவுக்கு வந்து விட்டதா காங்கிரஸ். அதுதான் தனது ஆட்டத்தை காட்ட சுயரூபத்தை, அதுதான் என்ன அவங்க அப்படி பண்ணாங்க தான் அவங்க அரசியல் கட்சி. ஏன்னா காங்கிரஸ்க்கு இது புதுசு அல்ல. பண்ணுவாங்களா? அப்படி ஒரு நிலை வந்தால் போதிய பெரும்பான்மை பலம். தங்கபாலு அவர்கள் கலைஞர் முன்னாடி வச்சு ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே கேட்டப்பவே கிடைக்கலையே சார். தங்கபாலு ஈவிகே சொல்லுங்க காலம் வேற, இன்று உள்ள காலம் வேற. ஒரே காரணம், காங்கிரஸ் தேஞ்சிருக்கு. அப்போ மத்தியில் ஆட்சி, இப்போ மத்தியிலையும் ஆட்சி இல்லை. மத்தியில் இப்போ எப்போ வரும் ஆட்சிக்குன்னே தெரியாது. பல மாநிலங்கள் ஆட்சி எழுந்திருக்கிறது. தென் மாநிலங்கள் மட்டும்தான் காங்கிரஸுக்கு இப்போ ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கிறது. இப்போ தென் மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான கூட்டணி கட்சியை பகச்சிக்கணும்னு காங்கிரஸ் நினைக்காது. ஆனால் ஒரு காரணம் சொல்லட்டுமா, திமுக ஒரு பூச்சாண்டி வேலையை காமிச்சிட்டு இருந்தது. பிஜேபி வந்துடும், நீங்கள் எதுவும் பண்ணலன்னா பிஜேபி வந்துடும். மற்ற கூட்டணி கட்சிகளை அவர்கள் மிரட்டியதுன்ற வார்த்தை கொஞ்சம் மிகைப்படுத்துதலாக இருக்கும். எப்போன்னு நான் சொல்லிடுறேன், சந்தர்ப்பத்தையும் நான் சொல்லிடுறேன். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பாஜகவோட உறவை முறித்து கொண்ட போது கொஞ்சம் தீவிரமாகவே இருந்தார். அப்போல்லாம் அதான் கேபி முனுசாமி இது பெரியார் மண்ணு சொன்னார் பொதுக்கூட்டத்தில். கூட்டணி வேறு கொள்கை வேறு சொன்னார். பிஜேபியை தாக்கினாங்க. நான் பிஜேபியில் தனிநபர்களை தாக்கினதை சொல்லலை, கட்சியை சித்தாந்த ரீதியிலே விமர்சித்தாங்க. நான் சொல்கிறது நான் நல்லா கவனிங்க. பிஜேபியோட ஒட்டும் இல்லை, எந்த 26 தேர்தலில் 31லும் கிடையாதுன்னு சொன்னவர் பழனிசாமி. நான் சொன்னதை மாற்றிட்டாங்கன்னா அரசியல் அது சொகச்சா நான் அந்த டிபேட்டுக்கு போக விரும்பலை.
அந்த சூழல் அந்த காலகட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு இதை சொன்னார், கொள்கை வேறு கூட்டணி வேறு, நாங்கள் கொள்கைக்கு கூட்டணியோடு தான், நாங்கள் கொள்கை அண்ணாவோட கொள்கை எம்ஜிஆரோட கொள்கை அப்படின்னு பிரகடனப்படுத்துகிறாங்க. கூட்டணின்றது துண்டு மாதிரி கொள்கை எல்லாம் சொன்னோம், அது அண்ணா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சூழலில் திமுக அணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி கூட அப்போ தாவேக தொடங்காத காலத்தில் சொல்கிறேன், அவர்களெல்லாம் அதிமுக பக்கம் நகர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தன. கடந்த காலங்களில் ஒன்று சொல்கிறேன், ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன், 2 சந்தர்ப்பத்தை சொல்ல, அதில் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லிடுறேன். காங்கிரஸால் 1970களில் பாதிக்கப்பட்ட திமுக கடுமையாக, அப்போது திமுகவுடன் தான் மற்ற கட்சிகள் இருந்தன, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்போ ஜனதா செய்து வேறு சில கட்சிகள் இருக்கிறோம். ஆனால் அதே கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக காங்கிரஸை ஆதரித்த உடனே திமுக அணியிலிருந்து எல்லா கட்சிகளும் வெளியே போய் எம்ஜிஆர் பக்கம் சாஞ்சது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பழநெடுமாறன், இவங்க எல்லாருமே அப்போ நிறைய பெரிய கட்சிகள் இல்லை, ஃபார்வர்ட் பிளாக், ரிப்பப்ளிக் பார்ட்டி, இதெல்லாமே கலைஞர் திமுகவிலிருந்து விலகி எம்ஜிஆர் பக்கம் சேர்ந்தார்கள். 1980 நல்லா ஞாபகம் இருக்குது. இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் சொல்லணும், பாஜகவோட ஜெயலலிதா உறவு வைத்த கலைஞர் கருணாநிதி 1999 உறவு வைத்த போது அவரோடு இருந்த தமாக பல கட்சிகள் விலகி சென்றன இல்லையா? ஸோ இந்த சமயத்தில் அதாவது பாஜகவோடு உறவை முறித்து கொண்ட அதிமுகவோடு சேருவதற்கான வாய்ப்பு இருந்தபோது அப்படி சேர வராமல் மறைமுகமாக தடுத்தது அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன், என்னுடைய புரிதல் தான், அது யதார்த்தமாக யாரும் பகிரங்கமாக சொல்லலை. அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டார்கள். சரி, இனிமேலாவது பயன்படுத்தி கொள்ளுவாங்க. ஏன் வந்திருக்கா? அதை தான் நான் சொல்கிறேன். ஏன் அது வாய்ப்பு கிடைச்சுன்னா தாவேகா வந்திருக்கு, அதிமுக மறுபடியும் பாஜகவோடு சேர்ந்து விட்டது, இங்கே 3rd பிளேயர் வந்துட்டார். ஸோ நமக்கு எப்படின்னு இங்கேருந்து குறித்தா ஒரு படகு இருக்கே, படகு இல்லைன்னா ஒரு தெப்பம் இருக்கே, இல்லைன்னா தோணி இருக்குன்ற ஒரு எண்ணம் வருது இல்லை, கப்பல் மூழ்கிற கப்பல். ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதையே முழுக்க திமுகவுக்கு உதாரணமாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு பாதுகாத்துக்கொள்ள படகு இருக்குது, அந்த படகு வேறு திசையில் போயிடுச்சுன்னா நமக்கு தெப்பம் இருக்குது, அப்படிங்கிற ஒரு சான்ஸ் இருக்குல்ல, வாய்ப்பு அதிமுக இல்லை. இப்போ நமக்கு மாற்றுக்கு வழிக்கு தாவேகா வந்து விட்டது. ஸோ இந்த அணுகுமுறையை தான் காங்கிரஸ் கடைப்பிடிக்கிறது. அப்படி என்றால் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல கட்சிகள் என்ன பண்ணோம்னா காத்திருக்கின்ற நாள் தான். தாவேகாவினுடைய வெற்றி இதுவரையில் நிரூபிக்கப்படவில்லை, தாவேகாவுடைய வாக்கு சதவீதம் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை, தாவேகா எந்த அளவுக்கு இடங்களை கைப்பற்றும் என்பது நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த கட்சிகள்லாம் காத்திருக்கின்றன. அப்போது நம்பிக்கை, அதாவது அவநம்பிக்கையோடு ஒருத்தரோடு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தை எதிர்பார்த்துருக்காங்கன்னா இது மனமு வந்த கூட்டணி இன்டாக்டுங்கிறது வார்த்தைக்கு பொருந்துமா அப்படின்றது உங்கள் முடிவு கேட்டுருவேன். ஸோ எதாக இருந்தாலும் மேக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு இந்த கட்சிகள்லாம் கூட்டணி இப்போது தொடர்ந்தாலும் பின்னாடி நடக்க போகிற கேஎஸ்க்காக காத்துட்ருக்காங்க. அதான் இட் மேபி மேங்கிறதுனால இட் மேபி ஆக காத்திருப்போம். அதுக்கு தான் நான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, அதிமுக பாஜக கம்ப்ளீட்டாக ஜெல் ஆகிடுது. என்ன எதிர்பார்த்தாங்க? இவங்களோட கனவு என்ன சொன்னாங்க, எடப்பாடி இருந்தால் அண்ணாமலை வரமாட்டார், அண்ணாமலை இருந்தால் எடப்பாடி வரமாட்டார் அப்படின்னாங்க. அது எப்போ கடந்த ஏப்ரல் மாதமே சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் ஒரே மேடையில் இருந்து தான் அமித்ஷா கூட்டணி பற்றி பேசினாங்க. ஒன்று அது விட்டுரும். ஆனால் அது தவிர அமமுகவும் தினகரனும் பழனிசாமி சேருவாரா இவங்களை கடுமையாக சாடிக்கிட்டாங்க. ஆனால் அமமுக தினகரனும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியும் ஒரே மேடையிலிருந்து கைகுலுக்கி பேசுகிறாங்க. அவரை முதல்வராக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு இவர் பாராட்டுறார், அவர் பாராட்டுறார். அங்கே அதுக்கப்புறம் எந்த விதமான அறிகுறியுமே தெரியல. அப்போ அதுதான் ஜெல் ஆகிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஃபெவிகால் போட்டு சிமெண்ட் போட்டு காங்கிரீட் போட்டு ஸ்ட்ராங் ஆகிட்ட மாதிரி தான் தெரியுது. என்னன்னா தேமுதிகவும் பாமகவை பொறுத்தவரையில் அப்பம்புள்ள பிரச்சனை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இருக்கிறதா தெரியல. தேமுதிகவுக்கு கூட இடம் வேணுங்கிற அந்த டிமாண்ட் பேரத்தினால தான் நிற்கிறாங்களே தவிர வெறுப்பினாலும் அவங்களோடு இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தினாலும் இல்லையோ.
அது ரெண்டுமே செட் ஆகிடும். அது எப்போ ஆகும் தெரியாது. அவங்க எந்த பக்கம் செட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. தேமுதிக பெரிய அளவுக்கு செல்வாக்கு மிக்க கட்சியாக இல்லை. விஜயகாந்த் காலத்தில் 8% வாங்கின 8% நினைக்கிறேன். இப்போ 0.43%. ஸோ அது செல்வாக்கு மிக்க கட்சியாக. அதனால் ஆனாலும் தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு சின்ன இது வாய்ப்பு கூட நழுவக்கூடாதுன்னு பாஜக காத்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் ராமதாஸை பொறுத்த வழக்கு இருக்கிறது, அதுதான் முடிவை சொல்லும். அவர் காத்திருக்க வேண்டியிருக்குது. ஆகையினால அது குழப்பம். வேறு யாரும் புதிய தமிழகம் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் எந்த பக்கம் இருந்தாலும். அதனால் காத்திருக்க வேண்டியிருக்கு. ஆக இவ்வளவு சான்சஸ் இருக்கும்போது எந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது, எந்த கூட்டணி வலுவாக இல்லை என்பது வெட்ட வெளிச்சம்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நம்ம இந்த டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. மிக்க நன்றி. சாணக்கிய அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி.